இங்க ஒருத்தன் பஸ்ல உட்காந்து டிராவல் பண்ணிக்கிட்டு இருக்கான். இவனுக்கு பேய்கள் எல்லாம் பார்க்கக்கூடிய சக்தி இருக்குது. அவன் கையில ஒரு டாலர் வச்சிருப்பான். அந்த சரௌண்டிங்ல ஏதாவது பேய் இருந்துச்சுன்னா அந்த டாலர் அப்படியே பயங்கர ஸ்பீடா சுத்த ஆரம்பிச்சிரும். இப்ப கூட அவன் அமைதியா சாஞ்சி ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்கான். அப்ப திடீர்னு அவன் கையில இருக்கிற டாலர் அப்படியே சுத்த ஆரம்பிக்குது. என்னடான்னு திரும்பி பார்த்தா அங்க நின்னுகிட்டு இருக்கிற ஒரு பொண்ணு பக்கத்துல ஒரு பேய் இருக்கு. இவனுக்கு இந்த மாதிரி சக்தி இருக்கிறது எந்த பேய்களுக்கும் தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு இவன் அதை பார்க்காத மாதிரியே அமைதியா இருந்துருவான். ஆனா என்ன பிரச்சனைனா இவன் கூட படிக்கிற பசங்க அந்த இடத்துக்கு வந்து உனக்கு பேயெல்லாம் பார்க்கக்கூடிய சக்தி இருக்காமேன்னு சொல்லிட்டு அவனை பயங்கரமா கலாச்சிட்டு அங்கிருந்து போயிடுறானுங்க. இந்த விஷயம் அந்த பேய் காதுக்கு கேட்டுருது. கேட்டுட்டு அப்படியே அவன் பக்கத்துல வந்து நிக்குது. அப்ப கூட நம்ம ஹீரோ பார்த்தா தானே பிரச்சனைன்னு சொல்லிட்டு கண்ணுக்கு தெரியாத மாதிரியே அப்படியே அமைதியா இருந்துடுறான். அதுக்கப்புறம் அவன் போக வேண்டிய இடம் வந்த உடனே பஸ்ல இருந்து இறங்கி அவங்க வீட்டுக்கு போயிடுறான். வீட்டுக்கு போகும்போது கூட பார்த்தா அந்த டாலர் சுத்துதா இல்லையான்னு சொல்லிட்டு பயத்துல அப்படியே பாத்துக்கிட்டே தான் போறான். உள்ள போய் அப்பாடா பிரச்சனை எல்லாம் முடிஞ்சிச்சுன்னு சொல்லிட்டு தண்ணி குடிச்சிட்டு அப்படியே மேல நிமிந்து பாக்குறான். பார்த்தா அந்த பேய் அவன் கழுத்துலயே தான் உட்காந்துக்கிட்டு இருக்கு. கடைசியில வேற வழி இல்லாம அந்த பேய் கிட்ட பேசிடுறான். அது தன்னுடைய ஆசையை நிறைவேற்ற சொல்லுது. என்னன்னா அந்த பொண்ணை ஒருத்தன் கொலை பண்ணி ஒரு இடத்துல புதைச்சிருப்பான். அந்த இடத்த போலீஸ் கிட்ட காட்ட சொல்லும். இவனும் போலீஸ் கையில அந்த இடத்தை காட்டி அந்த பேயுடைய ஆசையை நிறைவேற்றி வச்சிடறான். கடைசியில போலீஸ் வந்து அந்த இடத்தை தோண்ட ஆரம்பிச்சிடுறாங்க.